கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஜூலை மாதம் குடும்ப ஆசீர்வாத கூடுகையில் கலந்து கொண்டு அங்கிள்கிட்ட தனி ஜெபம் பண்ணும்போது அங்கிள் சொன்னார், யாபேசை போல எல்லையை விரிவாக்கி உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்தினார். நாங்கள் இங்கே மீட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போவோமே, நாங்கள் வாடகைக்கு இருந்த வீட்டை விலைக்கு கொடுக்குறதா சொன்னாங்க. சரி நம்மளே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு கேட்கும்போது அவங்க ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக சொன்னாங்க. நாங்கள் கொஞ்சம் கம்மியாக கட்டதுக்கு தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு 2-3 பேர் வந்து வீட்டை பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க. சரி ஆண்டவருக்கு சித்தம் இருந்தால் நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் அவராகவே கூப்பிட்டு, தம்பி உங்களுக்கே இந்த வீட்டை தந்துடுறோம், நீங்களே வாங்கிக்கிடுங்க, என் மனசில் உங்களுக்கு தான் தரணுன்ட்டு மனசில் பேசுது, நான் உங்களுக்கே தந்துடுறேன் தம்பி, நீங்கள் வாங்கிக்கிடுங்கன்னு சொல்லிட்டாரு. போன வாரம் நாங்கள் வீட்டை வந்து கிரயம் பண்ணிட்டோம். எங்களுக்கு சொந்த வீட்டை தந்ததுக்கு கர்த்தருக்கு கோடான கொடிஸ்தோம். நான் மதுரையிலேருந்து வர்றேன். என் பேர் நகோமி. நான் கடந்த 2 வருஷமாக அன்பரின் பாதம் சென்னைக்கு அண்ணன் மீட்டிங் போய் நான் அட்டன் பண்ணுவேன். நான் மட்டும் போகாமல் மற்றவங்களையும் கூட்டிகிட்டு போவேன். வாங்க, வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே நிறைய அற்புதங்கள் ஆண்டவர் செஞ்சுருக்காரு. நேற்று வரைக்கும் எனக்கு பலவீனம் ஆயிடுச்சு. திடீர்னு இந்த கால் ரொம்ப வீங்கி நடக்க முடியாமல் நோண்டி நடந்துட்டு இருந்தேன். ஆனாலும் இன்றைக்கி மீட்டிங் வரணும்னு சொல்லிட்டு அங்கே வாங்கிட்டு போன அந்த ப்ரேயர் ஆயிலை நைட்டு நான் காலில் போட்டுட்டு, ஆண்டவரே நான் எப்படியாவது நாளைக்கு நான் மீட்டிங் போயிட்டு வரணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். எனக்கு அந்த காலையில் பார்க்கும்போது அந்த வீக்கமெல்லாம் இல்லை, வீக்கமெல்லாம் குறைஞ்சிருச்சு. ரொம்ப கஷ்டத்தின் மத்தியிலும் ஆண்டவர் எனக்கு இங்கே வர்றதுக்கு இன்னைக்கு கிருபை செஞ்சார். ஆண்டவர் செய்த நன்மை கொடான கொடினார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவர் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது உமது சித்தமாயிருக்கிறது. தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் கொடுத்த வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். பரலோகத்திலிருந்து உண்டாகிற பெரும் சத்தம் உங்களை பார்த்து என்ன சொல்லுகிறது? இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. இந்த நாள் செய்தியின் தலைப்பு தேவன் தங்கும் வாசஸ்தலங்கள், தேவன் குடியிருக்கும் வாசஸ்தலங்கள். இதுதான் இந்த நாள் செய்தியின் தலைப்பு. நீங்கள் குடியிருக்கிற வாசம் செய்கிற வாசஸ்தலத்திலே இயேசு குடியிருந்தால் உன் வீட்டில் இருக்கிற பஞ்சங்கள் ஓடும், தரித்திரங்கள் மாறும், வியாதி மாறும், நெருக்கடிகள் மாறும், அவமானங்கள் மாறும். நீ நாளுக்கு நாள் விருத்தி அடைவாய். அந்த வீட்டிலே அந்த வாசஸ்தலத்திலே சமாதானமும் சந்தோஷமும் நிறைவாய் தங்கியிருக்கும். எனவே இன்றைக்கு யாரோ ஒருவர் ஆட்சி செய்த உங்களுடைய வீட்டை இன்றைக்கு இயேசு அரசாட்சி செய்யும்படி அவருடைய கண்ட்ரோலில் எடுக்கிறதை என்னுடைய தரிசன கண்களில் பார்க்கிறேன். ஏன் கடந்த நாட்களிலே
உங்கள் வீடுகளிலே தரித்திரங்கள்? ஏன் தொடர்ந்து சண்டைகள்? ஏன் கணவன் மனைவிக்குள்ளால வாக்குவாதங்கள்? ஏன் பிள்ளைகள் அந்த வீட்டிலே அங்கும் இங்கும் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார்கள்? ஏதோ ஒரு அரசாட்சி செய்யக்கூடாத ஒரு அரசாட்சி உங்கள் வீட்டுக்குள்ளால வந்திருக்கலாம். ஒருவேளை கடந்த நாட்களில் பிசாசானவன் நீங்கள் விரும்பாத காரியங்களை செய்யும்படிக்கு உங்கள் வீட்டிலே வந்து தங்கி இருந்து எரிச்சல் மூட்டி கணவன் மனைவிக்கிடையே சண்டையை கொண்டு வந்திருக்கலாம். ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை 2 பேருக்குள்ளால கொண்டு வந்து கருத்து வேறுபாடுகளை கொண்டு வந்திருக்கலாம். பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையில அவன் நாடகமாடி உங்கள் 2 பேருக்குள்ளால பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கு இடையில பிரிவினையை கொண்டு வந்திருக்கலாம். பெற்றோரை அந்த பிள்ளைகள் பார்க்கும் பொழுது ஒரு தீவிரவாதியை பார்க்கிறது போல பார்க்கத்தக்கதாக அவருடைய இருதயத்தை அவன் வஞ்சித்து வைத்திருக்கலாம். இன்றைக்கு அவனுடைய அரசாட்சியை பிடுங்கி போட்டுவிட்டு என் இயேசு தங்குகிற வாசஸ்தலமாக உங்கள் வீட்டை ஆண்டவர் இன்றைக்கு மாற்றப் போகிறார். அவர்தான் இன்றைக்கு பிறகு உங்களை ஆளுகை செய்யும்படி நேரடியாய் எழுந்தருளி வந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் சம்பந்தம் இல்லை. சூரியன் வரும் பொழுது சந்திரன் ஆட்டோமேட்டிக்காகவே மறைந்து போய்விடும். அடுத்த நாள் சந்திரன் சாயங்காலம் வரும் பொழுது அந்த சூரியன் மறைந்து போகும். இதுதான் தேவன் நியமித்திருக்கிற ஒரு நியமம். அப்படின்னா இருட்டுக்கும் வெளிச்சத்திற்கும் சம்பந்தம் இல்லை. தேவன் வெளிச்சத்தின் தேவன் உன் வீட்டிற்குள்ளே வரும் பொழுது இருளின் ஆதிக்கமும் இருளின் ஆதிக்கத்தை கையிலே வைத்திருக்கிற பிசாசானவனும் வெளியேறித்தான் ஆக முடியும். ஆகிவிட்டார்கள். இன்றைக்கு நீ போய் உன் வீட்டை பார்க்கும் பொழுது எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு உன்னுடைய வீட்டில் ஒரு பிரகாசம் தொனிக்கிறதை பார்ப்பீர்கள். நீ தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உன்னுடைய வீட்டை சுத்தம் செய்யும்படி தேவதூதர்கள் அங்கு போய் இப்பொழுது கிரியைகளை நடப்பித்து கொண்டிருக்கிறார்கள். உன் வீட்டிலே இயேசுவின் இரத்தம் பூசப்படுகிறதை என் தரிசன கண்களில் பார்க்கிறேன். உன் வீட்டு நிலைக்கால்களிலே இயேசுவின் இரத்தம் பூசப்படும் பொழுது இந்த பிசாசிகள் எல்லாம் அலறி அடித்து கொண்டு ஓடுகிறது. உன்னை பலவீனப்படுத்தின ஆவிகள், குடும்பத்தில் பிரிவினைகளை கொண்டு வந்த ஆவிகள், குடும்பத்தில் தலக்கணத்தை கொண்டு வந்த ஆவிகள், உன்னுடைய நன்மைகளை எல்லாம் உட்கார்ந்து பிடுங்கிக் கொண்டிருக்கிற ஆவிகள் வெளியேறி கொண்டிருக்கிறது. உன்னுடைய கற்பத்தில் இருக்கிற கருவை அவ்வப்பொழுது கருமுட்டைகளை சாப்பிட்டு கருவை அழித்து கொண்டிருக்கிற அந்த கிரியைகள் எல்லாம் இப்பொழுதே வீட்டிலிருந்து வெளியேற்றப்படுகிறது. இப்பொழுது வீட்டு நிலைக்கால்களில் இயேசுவின் இரத்தம் பூசப்படும் பொழுது வேதம் சொல்லுகிறது, பழைய ஏற்பாட்டு காலங்களிலே பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் பூசப்பட்ட நிலைக்கால்கள் உள்ள வீட்டை பிசாசு திரும்பி பார்க்கலையா. அந்த பக்கமா அந்த ரோடு வழியா அவன் போனான், அந்த தெருவழியா போனான். எந்த வீட்டிலெல்லாம் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் பூசப்பட்டதோ அந்த வீட்டு பக்கத்தில் அது திரும்பி கூட பார்க்கல. இன்றைக்கு உனக்காக அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியானவராம் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தை உங்கள் வீட்டு நிலைக்கால்களிலே ஆண்டவர் பூசிவிட்டார். நீ பயன்படுத்துகிற வாகனங்களிலே பூசிவிட்டார். உன் வியாபார ஸ்தலங்களிலே பூசிவிட்டார். உன் ஊழிய இடங்களிலே அதை பூசிவிட்டார். ஏன் தெரியுமா? பழைய ஆதிக்கத்தின் அசுத்த இருளின் ஆவிகளை வெளியேற்றி வெளிச்சத்தின் தேவன் இன்று முதல் ஒரு வெளிச்சமான ஒரு வாழ்க்கை, ஒரு பிரகாசமான வாழ்க்கையை, பிரகாசமான எதிர்காலத்தை உங்களுக்கு பின்வரும் சந்ததிக்கும் கொடுப்பதற்காக ஆண்டவர் இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு அறைகளையும் ஆண்டவர் சுத்தம் பண்ணுகிறதை என்னுடைய ஆவிக்குரிய கண்களிலே பார்க்கிறேன். எந்த வீட்டில் படுத்துட்டு எனக்கு வாழ பிடிக்கல, இந்த வீட்டிலேயே நான் ஏதாவது பண்ணிட்டு செத்துடலாமா என்றெல்லாம் உன்னுடைய இருதயத்தில் பேசின அத்தனை அசுத்த ஆவிகளும், உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைத்த அத்தனை அசுத்த ஆவிகளும், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சிதைக்க நினைத்த அத்தனை ஆவிகளையும் ஆண்டவர் வெளியேற்றி சுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு அறைகளிலும் ஒரு பிரகாசம் வருகிறதை என்னுடைய தரிசன கண்களில் பார்க்கிறேன். ஒவ்வொரு அறையாக ஆண்டவர் சுத்தம் பண்ணுகிறார். ஏன் நீ வைத்திருக்கிற கம்ப்யூட்டரை கூட ஆண்டவர் சுத்தம் பண்ணுகிறார். நீ வைத்திருக்கிற தேவையில்லாத புஸ்தகங்களை எல்லாம்
எல்லாம் ஆண்டவர் அப்புறப்படுத்தி, நீ வைத்திருக்கிற படங்களை எல்லாம் ஆண்டவர் அப்புறப்படுத்தி சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஏன் தெரியுமா? என் பிள்ளைகள் அந்த வீட்டில் இருந்து இனி அழுது புலம்ப கூடாது. அந்த வீட்டில் எப்பொழுதும் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்க வேண்டும். அந்த வீட்டில் எப்பொழுதும் ஆண்டவருடைய துதியின் சத்தம் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். காரணம், அவர் மனுஷர்கள் மத்தியிலே வாசம் செய்கிறதை விரும்புகிற ஆண்டவர். மோசேயுடைய காலங்களிலே ஆண்டவர் மோசேயுடைய தலைமையிலே இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திற்கு நேராக அழைத்து கொண்டு வந்திருந்தார். லட்சக்கணக்கான ஜனங்கள் மோசேயுடைய தலைமையிலே வருகிறார்கள். கிட்டத்தட்ட 40 வருஷங்கள் அவர்கள் வனாந்தரத்திலே சுற்றி திரிந்து தங்கி அந்த இடத்திலிருந்து அடுத்தடுத்த இடங்களுக்கு பெயர்ந்து போக வேண்டிய சூழ்நிலை. ஒரு குறிப்பிட்ட இடத்துல வரும் பொழுது அவர்கள் அந்த இடத்திலே பாளையம் இறங்கி ஒவ்வொரு குடும்பத்தினருக்காக தனித்தனியாக ஒரு கூடாரம் போடுவார்கள். சில நாட்கள் சில காலங்கள் அங்கு தங்கி இருந்து ஆண்டவர் மறுபடியும் சொல்லும் பொழுது அந்த கூடாரத்தை டென்ட் என்று சொல்வார்கள். அந்த டெம்பரரி கூடாரங்களை பிரித்து கொண்டு அவர்கள் புறப்பட்டு போவார்கள். ஆண்டவர் சொல்லுகிற அடுத்த இடத்திலே போய் மறுபடியும் அந்த கூடாரத்தை போடுவார்கள். இப்படித்தான் அந்த 40 வருஷ காலங்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட மோசே இருந்து அவர்களை அழகாக கானானுக்கு நேராய் நடத்தி கொண்டு போய் கொண்டிருந்தார். ஒவ்வொரு முறையும் ஒரு இடத்துல வந்ததுக்கு பிறகு அவர்கள் பாளையம் இறங்கி அந்த இடத்துல தங்க நினைக்கும் பொழுது அவங்க கொண்டு வந்த அந்த பிரித்து கொண்டு போகிற அந்த டெண்டை, அந்த கூடாரங்களை எடுத்து அந்த வனாந்தரமான இடத்திலே ஒவ்வொருவரும் அவங்கவுங்க குடும்பத்திற்காக ஒரு கூடாரத்தை போடுவார்கள். அந்த லட்சக்கணக்கான ஜனங்கள் அந்த இடத்துல அந்த வனாந்தரமான இடங்களில் கூடாரம் போட்டு தங்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் அவங்க எல்லாரும் அவங்கவுங்க குடும்பத்திற்கு கூடாரம் போட்டு முடிந்த உடனடியாக ஆண்டவர் மோசையை கூப்பிடுவார். மோசை கொஞ்சம் முன்னால் வா, என்ன ஆண்டவரேன்னு போய் பயபக்தியோடு நிற்பான். ஆண்டவர் சொல்லுவார், எனக்கும் என் மக்கள் மத்தியிலே ஒரு கூடாரம் போடு. அவன் யோசித்திருப்பான், சிங்காசனத்தில் இருக்கிற ஆண்டவர், 7 குத்து விளக்குகள் மத்தியிலே மகிமையாய் உலா வருகிற ஆண்டவர், அழகான புற்றள வீதியிலே உலாவுகிற என் ஆண்டவருக்கு இந்த வனாந்தரத்தில் இந்த வேணா வெயிலில் எதுக்கு ஒரு கூடாரம் என்று அவன் யோசித்திருப்பான். ஆனால் ஆண்டவரிடத்தில் அவன் கேள்வி கேட்க முடியாது. ஆண்டவர் சொல்லுவார், என் மக்கள் எல்லாம் இருக்கிற எல்லாரும் போட்டிருக்கிற இந்த கூடாரத்துக்கு மத்தியில் எனக்கு ஒரு கூடாரம் போடு என்று சொல்லுவார். அந்த கூடாரத்திற்கு பெயர்தான் ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த வசனத்தின்படி மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அந்த நாட்களில் இப்படிப்பட்ட இந்த கூடாரங்களாக இப்படிப்பட்ட ஆண்டவர் தங்குகிற அந்த வாசஸ்தலங்களாக இருந்த அந்த ஆசரிப்பு கூடாரங்கள் தான் இன்றைக்கு குடியிருக்கிற ஜனங்கள் மத்தியிலே தேவாலயங்களாக இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே ஒரு கொஞ்சம் வீடுங்க வந்துருச்சுன்னா உடனடியாக ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனை அழைத்து, இங்கே இப்போ தான் ஒரு சில வீடுகள் வரப்போகுது, இன்னும் வந்துட்டு இருக்கு, நீ முதல்ல போய் எனக்கு அவர்கள் மத்தியில் ஒரு கூடாரம் போடுன்னு ஒரு ஊழியக்காரனை அனுப்புவார், ஒரு மிஷனரியை அனுப்புவார். அவர்கள் வந்து கூடாரம் போடுவார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, தேவாலயத்தில் குடியிருந்து இந்த ஊரை ஆசீர்வதிக்கிறது மாதிரி இன்றைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளால் வந்து உங்கள் வீடு முழுவதையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன் வீட்டிற்குள்ளால் ஆண்டவர் இன்றைக்கு தங்கி இருந்து உன் வீட்டில் உள்ள தட்டைகளை எல்லாம் உடைக்க போகிறார். உன் கண்ணீரை எல்லாம் ஆண்டவர் இன்றைக்கு துடைக்க போகிறார். இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், நீ போகிறதுக்கு முன்னால் உன் வீட்டை சுத்தம் பண்ணியாச்சு. இன்றைக்கு நீ வீட்டில் போய் பார்க்கும் பொழுது ஒரு பிரகாசத்தை பார்ப்பா. எந்த வீட்டில் உனக்கு தூக்கம் வரல, நைட்டெல்லாம் கெட்ட சொப்பனமாக வருது, யாரோ என்னை வெட்ட வர்ற மாதிரி வர்றாங்க, யாரோ என்னை துரத்திட்டு வர்றாங்க, சலங்க சத்தம் கேட்குது, பேய் துரத்துற மாதிரி பார்க்குறேன், இல்லைன்னா சின்ன பாம்பு என்னை துரத்திக்கிட்டு வருகிறது என்றெல்லாம் இருந்த நிலைமை மாறி இன்றைக்கு உன் வீட்டை சுற்றி ஆண்டவர் வேலி போடுகிறார். யோபுவையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்த ஆண்டவர் இன்றைக்கு உன்னுடைய வீட்டை சுற்றி வேலி போட்டு கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சுற்றிலும் அக்கினி மதிலை எழுப்பி அதன் நடுவிலே நான் மகிமையாய் வீற்றிருப்பேன், மகிமையான காரியங்களை செய்வேன். உன் வீட்டை சுற்றி, உன்னுடைய வியாபார ஸ்தலத்தை சுற்றி, உன் பிள்ளைகள் குடியிருக்கிற இடத்தை சுற்றி, ஏன் உன் பிள்ளைகள் ஒருவேளை ஒரு ஹாஸ்டலில் உட்கார்ந்து படிச்சுட்டு இருந்தா, வேலை செய்துட்டு இருந்தா, அவங்க இருக்கிற ஹாஸ்டலை சுற்றி கூட ஆண்டவர் இன்றைக்கு அக்கினி வேலி போட்டு அதன் மத்தியிலே மகிமையாய் வீற்றிருந்து இனி மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்ல முடியும்?
இன்றைக்கு உங்களுடைய வீட்டை ஆண்டவர் பரிசுத்தம் பண்ணி அந்த வீடு ஆண்டவர் தங்குகிற வாசஸ்தலமாக ஆண்டவர் இன்றைக்கு மாற்றுகிறார். ஒருவேளை சிலர் நினைக்கலாம், நானே ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கிறேன், அந்த வீடு ஒரு சின்ன வீடு, அந்த வீட்டுக்குள்ளே பெரிய ஆண்டவர் எப்படி வருவார்? அவருக்கு குடியிருக்க பெரிய மாட மாளிகை தேவையில்லை. அவர் சின்ன மாட்டு கொட்டகையில் உனக்காக எனக்காக பிறந்தவர். அந்த பெரிய தெய்வம் குடியிருக்க உன்னுடைய சின்ன இருதயம் போதும். அந்த சின்ன இருதயத்தில் பெரிய ஆண்டவர் உட்கார்ந்து இன்னைக்கு பிறகு உங்களை ஆட்சி செய்ய போகிறார். நீங்கள் ஒருவேளை இது வாடகை வீடு என்று நினைத்தீர்களே, ஆனால் ஆண்டவர் அந்த வீட்டுக்கு வந்துட்டாருன்னா உனக்கு சொந்த வீட்டுக்கான ஏற்பாடுகள் உடனடியாய் செய்யப்படும். ஆதாமை ஆண்டவர் சிருஷ்டித்து அவனுக்கு முதல்ல கொடுத்த பரிசு குடியிருப்பதற்கு ஒரு வீடு. எங்க பிரதர் அப்படி வசனம் இருக்கிறது? வேதம் சொல்லுகிறது, கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தான் உருவாக்கின மனுஷனை அதிலே குடி வைத்தாராம். தன்னுடைய பிள்ளை குடியிருப்பதற்கு வீடு வேண்டும் என்று ஆதியிலே அறிந்தவர் நம்முடைய ஆண்டவர். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நான் ஒரு வீடு கட்டுவேன், உன் பிள்ளைக்காக நான் ஒரு வீடு கட்டுவேன். ஒருவேளை நீ வேலை செய்கிற இடம், நீ தொழில் பண்ணுகிற இடம், நீ வியாபாரம் பண்ணுகிற இடம், வாடகை இடத்துல இருக்கிறேன், நினச்சா வாடகை ஏற்றுறாங்க, நான் சம்பாதிக்கிறதெல்லாம் வாடகை கொடுக்க வேண்டியது இருக்குது என்று ஒருவேளை நீ அழுது கொண்டிருந்தால், இன்றைக்கு உன்னுடைய வியாபார ஸ்தலங்களிலும் ஆண்டவர் உலாவுகிறபடியினாலே இன்றைக்கு உனக்கு வியாபார ஸ்தலமும் சொந்த இடத்துல செய்யும்படிக்கு ஆண்டவர் உதவி செய்வார். நம்புகிறவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலன் உள்ளவங்களுக்குன்னாலும் பலனே இல்லாதவங்களுக்குன்னாலும், பணம் இருக்கிறவங்களுக்குன்னாலும் இல்லாதவங்களுக்குன்னாலும், ஏழைகளுக்கானாலும் சரி, உதவி செய்வது என் ஆண்டவருக்கு லேசான காரியம். ஆமேன். இன்றைக்கு அவர் சொல்லுகிறார், என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருப்பார்களாம். இப்ப ஆண்டவர் என் ஜனம் என்று சொல்லுகிறார். எப்பொழுது அவர் என் ஜனம் என்று சொல்லுவாராம்? மேலே சொன்ன மூல வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அவர்கள் மத்தியிலே வாசமாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று சொன்னார். அவர்கள் என்னுடைய ஜனமாயிருப்பார்கள், நான் அவருடைய தேவனாயிருப்பேன். இன்றைக்கு உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையே இந்த ஒரு அக்ரிமெண்ட், இந்த ஒரு உடன்படிக்கையை ஆண்டவர் ஸ்தாபித்து உங்களை என் ஜனங்கள்னு சொல்லிட்டு, இப்போ ஏசாயா 32:18 சொல்லுகிறார், என் ஜனங்கள் இனி வாடகை வீட்டில் இருக்கக்கூடாது, என் ஜனங்கள் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும். நமக்காக ஒரு நிலையான வாசஸ்தலம் பரலோகத்தில் இருக்கிறது. இங்கு இருக்கிற வாசஸ்தலத்தை நிலையான வாசஸ்தலம் என்று எதற்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் என்றால், உன்னுடைய காலத்திற்கு பிறகு அது பிள்ளைகளின் பிள்ளைகள் அதை ஆண்டு அனுபவிப்பதற்காக உன் குடும்பத்திற்கு அது ஒரு நிலையான வாசஸ்தலமாய் இருக்கும். அது ஒரு அமைதியான குடியிருப்பாய் இருக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மா கஷ்டப்பட்டு கட்டின வீட்டை பிள்ளைங்க கொஞ்ச நாளில் வித்துருவாங்க. அப்படி அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்கள். அப்படின்னாச்சுன்னா, இவ்வளவு நாளும் உங்களுக்கு நிரந்தர முகவரி இல்லை, நிரந்தரமான ஒரு குடியிருக்க வீடு இல்லை. நிறைய பேர் அவனை முகவரியற்றவன் என்று சொல்லியிருக்கலாம். நமக்கு முகவரி கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இன்றைக்கு உனக்கு நிரந்தர முகவரி கொடுக்கிற ஆண்டவர், நீ குடியிருப்பதற்காக உனக்கு நிரந்தரமான ஒரு வீட்டை கொடுக்க போகிறார். பொதுவாக நம்ம அரசாங்கத்தில் உள்ள ஃபார்ம் எல்லாம் ஃபில்லப் பண்ணும் பொழுது, இல்லைன்னா பேங்க் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணும் பொழுது, ஏன் ஸ்கூலில் பிள்ளைகளை சேர்க்கறதுக்கு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணால் கூட பெர்மனண்ட் அட்ரஸ் இஃப் எனி அப்படின்னு ஒரு காலம் இருக்கும். பெர்மனண்ட் அட்ரஸ் அப்படின்னா நிரந்தரமாக குடியிருக்கிற ஒரு சொந்த வீடு இருக்கான்னு கேட்குறான். அதில் பெர்மனண்ட் அட்ரஸ் இருந்தால் அதில் போடுவான். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதில் அந்த இடத்துல நில் இல்லைன்னு போட்டுருவோம். கீழே அது இல்லாதவங்களுக்கு தான் கீழே ஒரு டெம்பரரி அட்ரஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னா நிரந்தரமான அல்ல, தற்காலிகமான ஒரு முகவரி. உனக்கு என்ன இருக்குது அதை நம்ம ஃபில்லப் பண்ணுறோம். இன்னைக்கு பிறகு உனக்கு நிரந்தர முகவரிக்கு கர்த்தர் வழி செய்கிறார். ஆமேன். நீ வைத்திருக்கிற சின்ன வீட்டிலே என் இயேசு இன்றைக்கு குடி வந்திருக்கிறார். ஆண்டவர் அந்த சின்ன வீட்டிலிருந்து உன்னை பெரிய வீட்டிற்கு கொண்டு போவார். எப்பொழுது தெரியுமா கொண்டு போவார்? நீ கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தால், நீ வாடகை வீட்டில் இருக்கும் பொழுது உண்மையாயிருந்தால், நீ லீஸ் வீட்டில் இருக்கும் பொழுது உண்மையாயிருந்தால், ஆண்டவர் கண்டிப்பாக உன்னை அநேகத்திற்கு அதிபதியாய் மாற்றுவது
அதிக நிச்சயம். ஆமென். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்னேன். உன் வாசஸ்தலத்தை குறித்து நீ விசாரிக்கும் பொழுது நீ குறைவை காண மாட்டாய். உன் குறைவுகள் எல்லாம் நிறைவாகும் என்று சொன்ன தேவனே, என் பிள்ளைகளுடைய வாசஸ்தலத்தில் என்னென்ன குறைவுகள் உண்டு என்று உமக்கு தெரியும். என் பிள்ளைகளுடைய குடும்பத்திலும் அநேக வருஷமாய் ஒரு நல்ல திருமணத்திற்காக காத்திருக்கிறவர்கள் உண்டு. இன்னும் ஆசீர்வாதமான ஒரு இல்லற வாழ்க்கை எனக்கு அமையலையே, வயசு ஏறிட்டே போகுது, பார்க்கிறவங்க எல்லாம் வேண்டான்னு சொல்றாங்களே, காலகாலத்தில் நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் என் குடும்பத்தில் நடக்கலையே, அது ஒரு பெரிய குறையாய் என் வீட்டில் இருக்கிறதே என்று சொல்லி, ஆண்டவரே என் பிள்ளைங்க கண்ணீரோட வந்திருக்காங்கப்பா, முடியெல்லாம் நிறைஞ்சி போச்சுன்னு சொல்லி பிள்ளைங்க வந்திருக்காங்கப்பா. ஆண்டவரே என் பிள்ளைகளுக்குள்ளே இன்றைக்கு நீர் வாசம் செய்து இவர்கள் கூடாரத்தை குறித்து வாசஸ்தலத்தை குறித்து விசாரிக்கும் பொழுது குறைவை காண மாட்டாய் என்று சொன்னீரே. இந்த குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நிறைவாகும்படி நிறைவான ஒரு மணவாட்டியை எங்க வீட்டு மணமகனுக்கு கொண்டு வாரும். நிறைவான ஒரு மணவாளனை எங்க வீட்டு மணவாட்டிக்கு நீர் கொண்டு வாரும். ஒரு எலியேசரை நீர் இப்பொழுது அனுப்பினதற்காக ஸ்தோத்திரம். உன் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கிறதற்காக உங்களுக்காக ஒரு எலியேசர் புறப்பட்டு விட்டார். உன் வீட்டு ரெபேக்காவுக்காக, உன் வீட்டு ஈசாக்குக்காக எலியேசர் புறப்பட்டாச்சு. நேர்வழியாய் நடத்தி கொண்டு வருகிற ஆவியானவர் உன் வீட்டிலே நேர்வழியாய் ஆண்டவருடைய திட்டத்தின்படியான மனுஷனை அழைத்து கொண்டு வந்து ஏசப்பாவுடைய தலைமையில் உன் வீட்டு கல்யாணம் நடக்குன்னு ஆண்டவர் சொல்லுகிறேன். உமக்கு நன்றி ஆண்டவரே. சில பிள்ளைகளுக்கு திருமணமாகி பல வருஷம் ஆச்சு, இன்னும் ஆசீர்வாதமான ஒரு பிள்ளை இல்லை. 5 வருஷம், 8 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் வருஷங்களை எண்ணிட்டு இருக்காங்கப்பா. ஆனா எண்ணுறதுக்கு ஒரு குழந்தை கூட கிடைக்கல டாடி. எவ்வளோ மருத்துவங்கள் எல்லாம் என் பிள்ளைங்க செய்துட்டாங்க டாடி, எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்க, எவ்வளோ முயற்சி எடுத்துட்டாங்க, எல்லாம் வீணான நிலைமையில என் பிள்ளைகளுக்கு நம்பிக்கையூட்டுகிற ஒரு வார்த்தை சொல்லிவிட்டீர். உன் வாசஸ்தலத்தை குறித்து விசாரிக்கும் பொழுது இனி குறைவை காண மாட்டாய் என்று சொல்லிவிட்டீரே. இந்த வார்த்தை என் பிள்ளைகளுடைய இருதயத்தை தேற்றினதற்காய் நன்றி. பிராண உற்பத்தி கால திட்டத்திலே அருமையான பிள்ளையை அணைத்திருப்பாய் என்று அன்றைக்கு சுனேமி ஆளுக்கு தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை இப்பொழுதும் கற்பனத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறீர். பிராண உற்பத்தி கால திட்டத்திற்கு நீ ஆயத்தமாக, எந்த மருந்தோ எந்த மெடிசனோ எந்த விதமான மருத்துவமோ இல்லாதபடிக்கு இயற்கையாக பிராண உற்பத்தி கால திட்டத்திலே அருமையான பிள்ளையை நீ அணைத்திருக்கிறதை உன் விசுவாச கண்களில் இப்பொழுது பார். இனி அதை உன் சொந்த கண்கள் காணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.